Morning students. In the last class we learnt about algorithm for linear search. So algorithm பாத்தீங்க அப்படின்னா searching technique நமக்கு வந்து booklet 2 கொடுத்திருக்காங்க linear search and binary search. So last classல linear search அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். So today I am going to teach about binary search. Okay. So algorithm for searching technique ல binary search algorithm அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Binary search also called half interval search algorithm. So half interval search அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு group of elements நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸை நம்ம half-ஆ டிவைட் பண்ணி நம்ம பர்டிகுலர் எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இதை half interval search algorithm அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த லைனுக்கான மீனிங் கரெக்டாக புரியும். It find the position of search element within a sorted array. ஸோ இப்போ பாருங்க it find the position of search element அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம சர்ச் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி நம்ம சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதில் கொடுத்துருக்கிற குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை சார்ட்டிங் பண்ணிடணும் அப்படின்றாங்க. இந்த அரேல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் போயிட்டு இந்த பைனரி சர்ச் டெக்னிக்கை நம்ம சர்ச் பண்ண முடியும். ஆனால் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த லீனியர் சர்ச்சில் வந்து அப்படி கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் நம்மளுடைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம், சார்ட்டடாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் வந்து பைனரி சர்ச்சில் ஸோ கண்டிப்பாக சார்ட்டடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, the binary search algorithm can be done as divide and conquer search algorithm and execute in logarithmic time. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைனரி சர்ச் அல்காரிதத்தில் டிவைட் அண்ட் கான்குயர் டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எலமெண்ட்டை எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குயர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சூடோ கோட் ஃபார் பைனரி சர்ச். ஸோ இந்த பைனரி சர்ச் அல்காரிதத்துக்கு சூடோ கோட் கொடுத்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். ஸோ நம்மளோட சர்ச்சிங் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா மிடில் எலமெண்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய நம்மளோட எலமெண்ட்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், மிடில் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட், இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே, that is the middle value equal to number of elements in array divided by 2, then return the index of the middle element. So second point என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, if the search element is equal to the middle element. ஸோ நாம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்டும் மிடில் எலிமெண்ட்டும் என்ன சொல்றாங்க, ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா மிடில் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே டிவைடட் பை 2. ஸோ மிடில் வேல்யூ அப்படின்றத என்னன்னு சொல்றாங்கன்னா டோட்டலாக நம்ம எத்தனை எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எலிமெண்ட்ஸை 2ஆல் டிவைட் பண்ணி வர்றதா நம்மளுடைய மிடில் வேல்யூ. ஓகே, இந்த டிவைட் பண்ணிக்கூட வேல்யூ எது அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க தென் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலிமெண்ட். ஸோ எலமெண்ட்ஸே நமக்கு பிரிண்ட் பண்ணாது, எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலிமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலிமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ. ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மிடில் எலிமெண்ட்டை விட ஸோ வேல்யூ வந்து கிரேட்டர் தென்னா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா தென் செலக்ட் த எலிமெண்ட்ஸ் டு த ரைட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ் அண்ட் கோ டு ஸ்டெப் 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸோ நாம் சர்ச் பண்ணுற எலிமெண்ட்டை விட அந்த சொல்லியிருக்காங்க பாருங்க, a search element is greater than the number in the middle index. ஸோ மிடில் இருக்கிற நம்பரை விட நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரைட் சைட் ஆஃப் த எலிமெண்ட்டை மிடில் எலிமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கோ டு ஸ்டெப் 1லேருந்து திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் லெஸ் தேன் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ் தென் த எலிமெண்ட்ஸ் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் வித் ஸ்டெப் 1. சப்போஸ் என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட்டை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓகேவா, ஸோ அதை விட லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னும் போது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மிட் எலிமெண்ட்டை எங்கே மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அகைன் ஸ்டெப் 1லேருந்து நமக்கு ப்ரொசீஜரை நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, when a match is found display success message with the index of the element matched. ஓகேவா, ஸோ நமக்கு நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே சக்ஸஸ் மெசேஜ் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலிமெண்ட். நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட் என்னவோ அந்த எலிமெண்ட்டோடைய வேல்யூ என்னவோ ஐ மீன் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ தேர்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் கம்பாரிசன்ஸ் தென் டிஸ்பிளே அன்சக்சஸ்ஃபுல் மெசேஜ். சப்போஸ் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் நமக்கு கம்பேர் பண்ணி எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல் மெசேஜ் அப்படின்னு. ஓகேவா, இதுதான் வந்து பைனரி சர்ச் டெக்னிக். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. சர்ச்சிங் டெக்னிக் என்னன்னு புரியுதா? ஸோ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அன் அரே மஸ்ட் பி சார்ட்டட் ஃபர்ஸ்ட் ஃபார் பைனரி சர்ச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ சார்ட்டிங்கில் தான் இருக்கும், அப்போ தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சார்ட்டட் மஸ்ட். ஓகே, the following example describe the step by step operation of binary search. ஸோ கீழே இருக்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. Consider the following array of elements. The array is being sorted so it enables to do the binary search algorithm. Let us assume that the search element is 60. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 99 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்கள் 0, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னாலே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ 0. நெக்ஸ்ட் அதோடைய லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 9. ஸோ 0 to 9 வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டலாக 10 எலிமெண்ட்ஸ். நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், let us assume that the search element is 60. ஸோ நம்ம 60 அப்படின்ற எலமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அண்ட் we need to search the location or index of search element 60 using binary search. ஸோ இப்போ இந்த 60 அப்படின்ற எலமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணுறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய இண்டெக்ஸ் ஆஃப் சர்ச் எலமெண்ட் ஆஃப் 60ன்னு சொல்கிறாங்க. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது பைனரி சர்ச் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அப்போ 60 அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 5ல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு புரியுதா கொடுத்துருக்காங்க. பட் நாம் இனிமேல் தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ 5th பொசிஷன், ஐ மீன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 5th பொசிஷனில் இருக்குது இல்லையா? சாரி, 6th பொசிஷனில் இருக்குது. இண்டெக்ஸ் வேல்யூ 5th இருக்குது. ஓகே, இது நம்மளுடைய எக்ஸாம்பிள். இப்போ இந்த 16ன்ற வேல்யூ நம்ம எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பைனரி சர்ச் டெக்னிக் யூஸ் பண்ணி first we find index of middle element of the array by using this formula. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த எலமெண்ட்ஸில் நாம் 16ன்ற வேல்யூவை போய் சர்ச் பண்ண போகிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மிடில் எலமெண்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து ஸ்டெப் 1லே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சார்ட் பண்ணியிருக்குங்க, எல்லாமே சார்ட்டட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் மிட் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் equal to low plus high minus low divided by 2. ஸோ இதான் வந்து நமக்கு மிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ மிட் வேல்யூனா எதை எடுத்துக்கணும், ஹை வேல்யூனா எதை எடுத்துக்கணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அதான் சொல்கிறாங்க, we find index of middle element of the array by using the formula சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மிடில் எலிமெண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லோ அப்படின்னும் போது நமக்கு எதை எடுத்துக்கணும் அப்படின்னா 0. ஓகே, லோ அப்படின்னா நமக்கு என்ன, ஸோ 0 அப்படின்றது. ஸோ 0. ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஹை அப்படின்னும் போது ஹை இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 9. ஓகே, ஸோ 9. ஸோ மைனஸ் லோவோட வேல்யூ என்ன 0. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைடட் பை 2. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அதுதான் மிட்டோடைய வேல்யூ. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியர் இட் இஸ் லோ அப்படின்னா என்ன சொல்லணும் 0 ப்ளஸ் ஹை அப்படின்னா 9 மைனஸ் 0 டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம 9 இருக்குது. ஸோ நமக்கு 9 மைனஸ் 0னா 9 தான் கிடைக்கும். ஸோ 9 டிவைடட் பை 2 அப்படின்னும் போது நமக்கு 4 2s are 4.5 கிடைக்கும் இல்லையா? 4.5 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 0ன்னும் போது ஸோ 4.5 தான் நமக்கு கிடைக்கும். 4.5ல் அந்த 0.5 அப்படின்ற ஃப்ராக்ஷனல் பார்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 அப்படின்ற இன்டீஜர் போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4 இஸ் த மிட் வேல்யூ ஆஃப் த அரே. அப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த அரேயில் நம்மளுடைய மிட் வேல்யூ எது அப்படின்னா 4. ஓகேவா? ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுடைய லிஸ்ட்டில். இப்போ நமக்கு மிட் வேல்யூ நமக்கு எது அப்படின்னா 4. இப்போ 4ல் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 50 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஆனால் நாம் என்ன சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் 60 அப்படின்னு சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 60யா 50யா? ஸோ எது நமக்கு 16ன்றதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 50.
ஓகேவா. ஸோ ஃபோர்த் பொசிஷன் ஐ மீன் ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு மிட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் மிட் ஈக்குவல் டு 4. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் ஈக்குவல் டு 4 அப்படின்ற வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நவ் கம்பேர் த சர்ச் எலிமெண்ட் வித் த வேல்யூ ஸ்டோர்ட் அட் மிட் வேல்யூ லொகேஷன் 4. The value stored at location or index 4 is 50, which is not matched with search element. So என்ன சொல்லிருக்காங்க, நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட மிட் வேல்யூ லொகேஷன்ல 4 அப்படின்ற வேல்யூ இருக்கு. ஸோ the value stored location என்ன, அதோடைய வேல்யூ இண்டெக்ஸ் 4. அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 50 அப்படின்ற எலிமெண்ட் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, which is not matched with search element. நாம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்டோட இது சேமா இருக்கு அப்படின்னா இல்ல, அப்ப நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. So as the search value 60 is greater than 50. So நாம கம்பேர் பண்ற வேல்யூ என்ன 60. So நாம கிடைச்சிருக்கிற வேல்யூ 50. So அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தானா இருக்கு. சப்போஸ் அப்படி கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூடோ கோட்ல என்ன பார்த்திருக்கோம், சர்ச் நம்ம டெக்னிக் கொடுத்துருக்கோம் இல்லையா சூடோ கோட் ஸ்டெப்ல. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட சர்ச் எலிமெண்ட்டை விட அந்த வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைட்ல மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதை ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூவை நாம லோ அண்ட் ஹையா கன்வெர்ட் ஹாஃபா இதை டிவைட் பண்ணி நாம இந்த சைடை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. இதை வந்து ஹாஃப் இன்டர்வல் அப்படின்னு சொல்றது. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, நவ் வி சேஞ்ச் அவர் லோ டு மிட். ஸோ நம்மளுடைய லோலேருந்து நம்ம மிட் வேல்யூ சேஞ்ச் பண்ண போறோம். எப்படின்னா மிட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டாங்க, மிட் பிளஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் ஃபைண்ட் த நியூ மிட் வேல்யூ அகைன் யூசிங் த ஃபார்முலா. இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த 10லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகேவா. இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 50 கிடையாது, இது மிட் கிடையாது, இது மிட் கிடையாதுன்னும் போது அப்போ மிட் பிளஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிட் பிளஸ் 1 அப்படின் போது 5ன்னு வந்து நம்ம கிடைச்சோம் இல்லையா. ஸோ அப்போ இதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நவ் வி சேஞ்ச் அவர் லோ டு மிட் பிளஸ் 1 அண்ட் ஃபைண்ட் த நியூ மிட் வேல்யூ. ஓகே. இப்போ ஃபார்முலா பாருங்க, லோ டு மிட். ஸோ மிட் பிளஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு மிட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. ஓகேவா. ஸோ இங்கே லோ டு மிட் பிளஸ் 1 அப்படின்போது 4 பிளஸ் 1 5. தேர்ஃபோர் மிட் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. ஸோ அவர் நியூ மிட் இஸ் 7 நவ். ஸோ மிட் ஈக்குவல் டு லோ வேல்யூ இஸ் 5. ஸோ லோ வேல்யூ அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் ஹை. ஸோ நாம இந்த சைடு இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இப்போ நான் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ லோ இஸ் 5 அண்ட் தென் ஹை இஸ் 99. ஓகே. ஸோ 9th பொசிஷன். ஓகே. சாரி 99 கிடையாது, 9. ஓகே. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹை வேல்யூ 9 மைனஸ் லோ வேல்யூ இஸ் 5. ஸோ டிவைடட் பை 2. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 9 மைனஸ் 5 ஈக்குவல் டு 4 இல்லையா. ஸோ 4 டிவைடட் பை 2. ஸோ 4 டிவைடட் பை 2 அப்படின் போது நமக்கு 2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஏற்கனவே லோவோட வேல்யூ என்ன 5ன்னு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ 5 பிளஸ் 2 ஈக்குவல் டு 7. ஸோ அவர் நியூ மிட் இஸ் 7 நவ். We compare the value stored at location 7 with our target value 31. So now our new mid value என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ compare the value stored at 7 with our target value. இங்கே வந்து 31ன்னு வரக்கூடாது. ஸோ இதில் வந்து புக்கில் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 80, இந்த இடத்துல வந்து 80ன்னு போட்டுக்கோங்க, 80. ஓகே. ஸோ இப்போ கீழே பாருங்க 10. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 7th பொசிஷன் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 80 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ த வேல்யூ ஸ்டோர்ட் அட் லொகேஷன் ஆர் இண்டெக்ஸ் 7 இஸ் நாட் மேட்ச் வித் சர்ச் எலிமெண்ட். ஸோ நாம சர்ச் பண்ண எலமெண்ட்டும் இதுவும் சேமா இருக்கு அப்படின்னா இல்லை. நம்மளோட சர்ச் எலிமெண்ட் 60, பட் இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கு, கிரேட்டர் தானா இருக்கு. ஸோ கிரேட்டர் தானா இருந்தால் என்ன பண்றது, அதுவும் நம்ம சூடோ கோட் ஸ்டெப்ல பார்த்தோம். So index 7 is not a match with the search element, rather it is more than what we are looking for. So the search element must be in the lower part from the current mid value location. Okay. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ணோம், 7th பொசிஷன்லயும் நமக்கு வந்து 80 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வேலை சர்ச் எலிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த லோயர் பார்ட்டுக்கு நம்ம திரும்ப மிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ 80, 90, 17 இருக்குல்லையே அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The search element still not found, hence we calculated the mid again by using the formula. So high equal to mid minus 1. ஸோ நமக்கு ஹை வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ ஹையா இருக்கு, நம்மளுடைய சர்ச் எலிமெண்ட்டை விட ஹையா இருக்கு. அப்போ ஹை வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஹை வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஹை ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மிட் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க 7 கிடைச்சிருக்கு. அப்போ 7 மைனஸ் 1 அப்படின்னும் போது 6. ஸோ அப்போ நமக்கு 6 தான் இப்போ வந்து ஹை.
லோன்றது 5. ஏன்னா இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு 60 and 70 மட்டும் தான். அந்த 2 லொக்கேஷன் தான். இப்போ 5th index and 6th index தான். ஸோ 6 அப்படின்றதான் இப்போ நம்ம மிட் ஹை வேல்யூவாக நமக்கு கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா மிட் -1. ஸோ 7 - 1 6. ஸோ ஹை வேல்யூ நமக்கு 6, லோ வேல்யூ 5. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். மிட் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. ஸோ லோ அப்படின்னா என்ன கிடைச்சிட்டு நமக்கு 5 பிளஸ் ஹை வேல்யூ என்ன 6. 6 - 5 டிவைடட் பை 2. ஓகே 6 - 5 அப்படின்னும் போதே 1 கிடைச்சிச்சு. ஸோ 1 டிவைடட் பை 2. 1 டிவைடட் பை 2 அப்படின்னா 0 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா, 0.5. ஸோ அப்போ நம்ம இன்டீஜர் போர்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 5 plus 0, லோ பிளஸ் 0ன்றதால 5 plus 0. ஸோ therefore 5. Now the mid value is 5. ஸோ 5 அப்படின்னும் போது 5th பொசிஷன்ல பார்க்கலாம். ஸோ 5th பொசிஷன்ல என்ன இருக்கு? ஸோ 60. ஓகே ஸோ நாம சர்ச் பண்ற எலமெண்ட்டை இந்த எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ சேமா இருக்கா? ஸோ நவ் வி கம்பேர் த வேல்யூ ஸ்டோர்ட் அட் லொகேஷன் 5 வித் அவர் சர்ச் எலமெண்ட். வி ஃபவுண்ட் தட் இட் இஸ் எ மேட்ச் எலமெண்ட். ஸோ நமக்கு தேவையான அந்த எலமெண்ட்டை நம்ம எங்கே இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ மேட்சாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே ஓகே ஸோ we can conclude that the search element 60 is found at location or index 5. For example, if we take the search element as 95 for this value, so இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, we can conclude that search element 60. ஸோ 60ன்றதா நம்மளோட சர்ச் எலமெண்ட். ஸோ நமக்கு கன்க்ளூஷன் என்ன, நம்ம சர்ச் பண்ண டெக்னிக்ல நமக்கு ஃபைனல் என்ன கிடைச்சிருக்கா 60. ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 5. இதுதான் நமக்கான ஆன்சர், இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ இதான் நம்ம சர்ச் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த கண்டிஷன்ல வந்து நம்ம சர்ச் பண்ண டெக்னிக் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் வரும்ன்றதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் த சர்ச் எலமெண்ட் as 95. 95ன்னு எடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க. இல்லை 95 இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா இல்லை 10லேருந்து 90 and 99 தான் இருக்கு, 95 கிடையாது. ஃபார் திஸ் வேல்யூ த பைனரி சர்ச் அல்காரிதம் ரிட்டன் அன்சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். ஸோ 95 அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அன்சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே இதுதான் வந்து பைனரி சர்ச் டெக்னிக். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சர்ச்சிங் டெக்னிக். ஸோ வந்து பப்ளிக்ல லீனியர் சர்ச் கேட்டிருந்தாங்க, இது பைனரி சர்ச். ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சர்ச்சிங் டெக்னிக்கை படிங்க. ஸோ எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த சர்ச்சிங் டெக்னிக் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.